இந்த வீடியோவை பார்க்குறப்ப பெருமாளே நமக்கு மோட்சம் கொடுத்த உணர்வை ஏற்படுத்துது. ஸ்ரீரங்கத்தில் நடந்து வர வைகுண்ட ஏகாதசி திருவிழாவோட நிறைவு நாளான இன்னைக்கு நம்மாழ்வார் மோட்ச வைபவம் நடந்துச்சு. இதை பார்க்குறப்ப பெருமாளே நமக்கு மோட்சம் கொடுத்த உணர்வை ஏற்படுத்துது. நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் நடைபெறும் நாளில் வழக்கம் போல பெருமாள் சன்னதியிலிருந்து புறப்பட்டு சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் சாதிப்பார். தீர்த்தவாரி முடிந்த பிறகு திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருள்வார் நம்பெருமாள். முக்தி அடைபவரின் வேடத்தில் நம்மாழ்வார் இருப்பார். கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்கள், பட்டு பீதாம்பரம் ஏதும் இல்லாமல் வெள்ளை நிற ஆடை உடுத்தி பன்னிரு திருநாமம் அணிந்து துளசி மாலையும் தரித்து சேவை சாதிப்பார். 2 அர்ச்சகர்கள் தங்களின் உடலில் போர்வையால் போர்த்தி கொண்டு ஆழ்வாரை கைகளில் தாங்கி சத்திர சாமங்கள் பிடிக்கப்படும். மோட்சத்திற்கு செல்லும் வழியை விவரிக்கும் சூழ் விசும்பு அப்படிங்கிற 9ஆம் திருவாய்மொழி பாடப்படும். அந்த சமயத்துல நம்மாழ்வாரின் திருமேனியை எடுத்து சென்று பெருமாளோட திருவடிகளில் வைப்பார்கள். அப்போது திருவாய்மொழியின் கடைசி பதிகமாக முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிற பதிகம் பாடப்படும். இந்த பதிகம் பாடப்படும் போது நம்மாழ்வாரின் திருமேனியின் மீது துளசியை வைத்து கொண்டே இருப்பார்கள். பதிகம் பாடி முடிக்கும் போது ஆழ்வாரை முழுவதுமாக துளசியால் மூடிவிடுவார்கள். இந்த பதிகம் பாடி முடித்தவுடன் பெருமாள் ஆழ்வாருக்கு தம்முடைய கஸ்தூரி திருமண் காப்பையும் மாலையையும் அருளுவார். அதற்கு பிறகு எங்களுக்கு ஆழ்வாரை கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு அடியாளர்கள் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்வார்கள். அப்போது மூடியிருந்த துளசியை நீக்கிவிட்டு மீண்டும் ஆழ்வாரை யதாஸ்தானம் செய்ய கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். நம்மாழ்வார்க்கு மோட்சம் கொடுத்த பிறகு பெருமாள் திருமாமணி மண்டபத்திலிருந்து சன்னதிக்கு புறப்படும் போது மார்கழி பணிக்காக போர்வை போர்த்தி கொண்டு விளாமிச்சை வேர் சப்பரத்துல எழுந்தருள்வார். பெருமாள் சன்னதி சேர்ந்தவுடன் நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் நிறைவடையும். இதோட வைகுண்ட ஏகாதசி திருவிழாவும் நிறைவடையும். இனிமே அடுத்த வருஷம் தான் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை நம்மளால சேவிக்க முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா கமெண்ட்ல பெருமாள் டைப் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணா, அன்பே சிவம்.